அதைவிட இன்னும் ஒரு பெரும் பொய்யை சொல்லுகிறார். பிள்ளையான் விடுதலை புலிகளுக்கு எதிராக செயற்பட்டமை தவறு, எனவே ராணுவத்தில் இணையாமல் அவர் ஆயுதம் ஏந்தி விடுதலை புலிகளுக்கு எதிராக செயற்பட்டமை சட்டவிரோதமானது என்று குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவு நீதிமன்றங்களுக்கு விடயங்களை முன்வைத்துள்ளனர். இது தொடர்பில் ஆனந்த விஜயபால பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் உண்மையில் தெளிவுபடுத்த வேண்டும். பிள்ளையான் கருணா விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து வெளியேறுகிறார். வெளியேறிய பின்னர் பிள்ளையான் கருணாவில் இருந்து வெளியேறுகிறார். பிள்ளையான் திருவோணமலை கடற்படை தளத்திலிருந்து இயங்குகிறார். அதன் பின்னர் கருணா அலுவலகம் அல்லது கருணா குழு என்று மட்டக்களப்பு, அம்பாறை, திருவோணமலை போன்ற பகுதிகளில் இராணுவ முகாம்களுக்கு அருகில் ஒரு இடத்திலே அவர்கள் அலுவலகங்களாக இயங்குகிறார்கள். இராணுவத்தின் வழிகாட்டுதல், குறிப்பாக சுரேஷ் ஷாலே நேரடியாக தொடர்புபட்டவர் என்று வேறு யாரும் கூறவில்லை. அஸ்தாத் மௌலானா அவர்கள் வழங்கிய பிரத்யேக சபையில் கூறுகின்றார். பிள்ளையானை வழிநடத்தியது சுரேஷ் ஷாலே என்பதை அசாத் மௌலானா மிக திட்ட தெளிவாக கூறுகின்றார். அவர்களை இராணுவ புலனாய்வாளர்கள் வழிநடத்தினார்கள் என்று. இந்த விடயத்தை ஏன் இப்போது உதயகம்மன்பில கூறினார் என்று புரியவில்லை. இராணுவத்தில் இணையாமல் அவர் ஆயுதம் ஏந்தி விடுதலை புலிகளுக்கு எதிராக அவர் போராடவில்லை. விடுதலை புலிகளுக்கு எதிராக செயற்பட்டார். ஆனால் அரச புலனாய்வோடு இணைந்துதான் செயற்பட்டார். அதிலிருந்த பலர் அரச புலனாய்வுடன் ஊதியம் பெற்றதற்கான தரவுகளும் இப்போது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரிடம் இருக்கின்றது. இது தொடர்பில் சட்டமாதிப திணைக்களமோ, போலீஸ் ஊடக பேச்சாளரோ அல்லது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரோ எந்த ஒரு தகவலும் இந்த காணொலி பதிவேற்றப்படும் வரைக்கும் வரவில்லை. இப்போதுதான் உதயகம்மன்பில உண்மை சொல்லுகிறார். அதாவது ரவீந்திரநாத் கடத்தல் காணாமலாக்குதல் தொடர்பில் நீதிமன்றத்துக்கு பிள்ளையான் முன்னிலைப்படுத்தப்பட்டார். காணாமலாக்கப்பட்ட உபவேந்தர் விவகாரத்தில் பிள்ளையானை கைது செய்ய முடியாது, ஆகவே அவரை விடுதலை செய்யுமாறு நாங்கள் நீதிமன்றத்திலே இந்த விடயத்தை முன்வைத்தோம். பிள்ளையான் சார்பில் உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் சட்டமாதிபரின் ஆலோசனையை கோரும் வகையில் பிள்ளையானை விளக்கமறியல் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அவர் இறுதியாக சொன்னதற்குத்தான் அவர் நேற்றைய தினம் முன்னிலைப்படுத்தப்பட்டார். நேற்றைய தினம் அவருக்கு மேலதிகமான நாட்கள் எடுப்பதற்குத்தான் முன்னிலைப்படுத்தப்பட்டது. ஆனால் இவர் மாறுதலான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் உதயகம்மன்பில. இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை உதயகம்மன்பில திறக்கின்றார். ஏன் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இப்போது உதயகம்மன்பில இதை குழப்புகிறார்? தென்னிலங்கையை பொறுத்தவரையில் 3-4 குழப்பவாதிகள் இருக்கின்றார்கள். ஞானசார தேரர், பிமல் வீரவன்ச, உதயகம்மன்பில, அதே போன்று எதிர்த்தரப்பிலே இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சிலரை குறிப்பிடலாம். அவர்களுடைய பெயர்கள் பெரிய அளவில் முக்கியத்துவம் இல்லாது விட்டாலும் அவர்களும் இந்த குழப்பவாதிகள். யாரிடம் இப்போது இருக்கக்கூடிய வேலை திட்டத்தை கொடுப்பது என்பது அந்த ஏற்பாட்டாளர்களின் தேடலாக இருந்திருக்கு. ஒருவேளை இதில் உதயகம்மன்பில சிக்கியிருப்பார். அவருடைய புத்தகத்தில் ஒரு புதிய புத்தகம் அல்லது பிழையான ஒரு பதிவு ஒன்றும் வெளியாகி இருக்கின்றது. அதற்கும் எனக்கும் தொடர்பு இல்லை. அதற்கும் சுரேஷ் சாலவுக்கும் தொடர்பு இருக்கிறது. அது எவ்வாறு தொடர்புபட்டது?